இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கண்மணி, போதும் கண்மணி. சிரிச்சு சிரிச்சு மயக்கம் போட்டு விழுந்துற போற. மாறா, நீ பண்ணதுல இதுதான் உருப்படியான காமெடி. அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி பண்ணிக்கிட்டே இரு. என் அக்கா இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பால. ஹலோ, இது உங்க அக்காக்காக இல்ல, உள்ள வளர்ற உங்க அண்ணனுக்காக, அதாவது எங்க மச்சானுக்காக. அவர் ஜாலியா இருக்கணும்ல, அதுக்குதான். கொஞ்ச நேரம் இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னா கூட்ட உடைச்சு டாக்குமெண்ட்டை எடுத்து அவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். குருஜி, அண்ணன் தம்பி 3 பேருக்குள்ளயும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கு. ஒரே குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு நடிக்க கூடாதுமா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த ரகசியம் வெளியே வரும்போது இன்னைக்கு இருக்கிற அந்த ஒற்றுமை, சந்தோஷம் எல்லாமே ஒரு நிமிஷத்துல இல்லாம போயிடும். இந்த கூட்டு குடும்பங்கள்லாம் பெரியறதுக்கு பெரும்பாலும் இதுதான் காரணமா இருக்கு. நான் அதனாலதான் சொல்றேன், எல்லாருமே வெளிப்படையா இருங்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. என்னங்க குருஜி, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அவங்களும் உங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. டேய், மனுஷனா பிறந்தா எல்லாருக்குள்ளேயே ரகசியம் இருக்கும். குத்து மதிப்பா அடிக்கிறோம், அவங்க அதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ பேசாம இரு. குருவே சரணம். இப்படி எல்லாம் அடிச்சு விட்டாதான் இவங்க நம்புவாங்க. இங்க இருக்கிற முக்காவாசி குறி சொல்றவங்க எல்லாருமே இப்படி அடிச்சு விடத்தாண்டா. ஏன் குருஜி, வந்ததுல இருந்து திருட்டுன்னு திருட்ட பத்தியே பேசிட்டு இருக்கீங்களே, திருட்டுக்கும் உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இப்போ பெரிய பெரிய சித்தர்களே திருடர்களா இருந்து ஞானியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் குருஜி படிச்சு நமக்கு சொல்றாரு. குருஜி மலேசியால இருந்து நடந்து வந்த டயர்ட்ல இருக்காரு, கொஞ்சம் அவரை ஓய்வெடுக்க விடலாமே. மலேசியால இருந்து நடந்து வந்தாரா? அதே எப்படி நடுவுல கடல் இருக்குமே. மலேசியா எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஏன்டா கோத்து விடுற? சாரி குருஜி. ஏன் வலிமா, நீங்க குருஜி நேபாள்ல இருந்து வராருன்னு தானே சொன்னீங்க? அவர்தான் மலேசியால இருந்து வந்தாருன்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம குருஜியோட சக்தியே அதுதான். காலம், நேரம், தூரம் எல்லாம் நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு தான். நம்ம குருஜி மாதிரி மகா அவதாரங்களுக்கு எல்லாம் இல்ல. அவரு ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சா மட்டும் போதும், அது எப்படி இருந்தாலும் போயிருவாரு. மலேசியால இருந்து நேபாளுக்கு வருவாரு, நேபாள்ல இருந்து இந்தியாவுக்கு வருவாரு. குருஜி வந்தது ஓகே, நீங்க எப்படி வந்தீங்க? நான் ஓசூர்ல இருந்து அவர் கூட ஜாயின் ஆயிட்டேன். நீங்க பேசிட்டு இருங்க, குருஜி களைப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டுமே. ஆமா பாவம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. கதை வேற சொல்லிட்டு இருக்காரு, நீங்க போய் ஓய்வு எடுங்க குருஜி. வாங்க குருஜி, போலாம். ஐயா குருஜிக்கு ரோடு போட ஆரம்பிச்சீங்க. ஆலோசனை சொல்லுங்க குருஜி. பார்த்து குருஜி, தேவையில்லாம அந்த குருஜி குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய வெடியை பத்த வச்சு போட்டான். அது சம்பந்தம் இல்லாம வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் வீரா, இந்த மாதிரி என் மேல உனக்கு எந்த டவுட்டும் வரல? இல்ல, என் பொண்டாட்டி தான். என் மேல எவ்வளவு நம்பிக்கை. கை எடுக்கிறியா? நம்பிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயும் என்கிட்ட எதையாவது மறைச்சிருப்பேன்னு கன்ஃபார்மா எனக்கு தெரியும். அதெல்லாம் எதுவும் இல்லையே. இல்லல, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ சொல்லுவ, அப்ப பாத்துக்கிற. சேச்சே, நான் போய் உன்கிட்ட அப்பெல்லாம் எதுவும் இல்ல வீரா. ஏன் வீரா, இந்த குருஜி என்கோ மேல எனக்கு ஹெவியா டவுட் இருக்கு. உனக்கு அப்படி இல்ல? டவுட் இருக்குதான், ஆனா கொஞ்சம் நல்ல மனுஷனாவும் தெரியறாரு. நல்ல சாமியா இல்ல போலி சாமியான்னு இன்னைக்கு தெரிஞ்சிரும். மாறா, ஏன்டா சும்மா அப்படியே சொல்லிட்டு இருக்க? அது எங்க இருக்கு? முதல்ல நான் அதை பார்க்கணும். நம்ப மாட்டீங்கல்ல?
இதோ இந்த பேக்ல லேப்டாப் இருக்கு, பென் டிரைவ் இருக்கு, எல்லாம் இதுல தான் இருக்கு. இல்ல இது போக வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா காப்பி வச்சு மிரட்ட மாட்டீங்களே? எக்ஸ்ட்ரா காப்பிலாம் இல்ல தம்பி, ஒரே காப்பி தான். ஆமா பணம் எங்க? ம் ஓ கார்ல இருக்கா? எடுத்துட்டு வந்து சீக்கிரம் கொடுங்க. கொடுக்க தானே வந்திருக்கோம். ஏய் ஏய், இவனை எதுக்கு கூட்டு வந்த? நான் தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இதவா தப்பான வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு நீ எப்படி அவஸ்தைப்பட போறேன்னு பாரு. அண்ணன் தம்பியும் சேர்ந்து என்ன லாக் பண்ண பாக்குறீங்களா? இருங்கடா, உங்க குடும்பத்தை அழிக்கிறேன்டா. டேய் டேய், யார் டேய், நினைச்சீங்க? ராகவா, போடா. உங்களை? அண்ணனே, வேணாண்ணே. என் லேப்டாப்பை கொடுத்துருண்ணே, பேக்கை கொடுத்துருண்ணே, உன்னை கையெழுத்து கொடு. யாருக்கு யார் அண்ணன்? நீங்க ரெண்டு பேரும் தான். ஏன்டா வா வயசு என்ன எங்க வயசு என்ன? இப்ப நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அண்ணன் தான். ஓ, நான் அப்படி. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். எதையும் உடைச்சு போட்டுறாதீங்க. காசு கொடுத்து வாங்குது. அம்மா. ஓ உனக்கு என்ன எங்களை பார்த்தா அந்த அளவுக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா? இப்ப டெலீட் பண்ணுவ, அப்புறமா ரெக்கவரி போட்டு எடுத்து மறுபடியும் எங்களை வந்து மிரட்டுவியா? இல்ல அம்மா. உன்ன மாதிரி எத்தனை நாள் நான் பார்த்திருக்கேன். டேய் மாறா, இவன்ட்ட என்னடா பேச்சு? அதை கொளுத்துறா. கொடுத்தவா? ஐயோ என் லேப்டாப். ஏய் ஏய் சொன்னா ஏய், கேளுங்கண்ணா. வேணாண்ணா. நவுறக்கூடாது. நான் எடுத்துட்டு வர்ற வரைக்கும் அடிச்சுட்டு இரு. ஆ? கொளுத்துறா. ஐயோ அண்ணே, வேணாண்ணே. இது நம்ம குடும்பத்துக்கு நாம நடத்துற பூஜை. இவ எதுக்கு இங்க உட்காந்துருக்கா? இருந்தா ஏதோ அவ பாட்டுக்கு உட்காந்துட்டு போட்டோம், விடு. அவளை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருதுமா. வாங்க 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 ஒருத்தன் வாங்க 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 அற்புத நிகழ்த்த வாங்க. குருஜி வாங்க. பூஜைக்கு எல்லாமே தயாரா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குங்க குருஜி. ஆ பிருந்தா, என்ன? அந்த விபூதி இருக்குல்ல, அந்த விபூதியில இத கொஞ்சம் போட்டுரு. எதுக்குக்கா? என்னது இது? சொல்றேன்டி, அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இப்ப இத போடு. எதுக்குக்கா? அதுல விபூதி பத்தாம போயிட போகுதுடி. அதான் காரணம் இருக்கு, நீ போடு. இங்க பாரு, அவருக்கு தெரியாத மாதிரி ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அப்படியே விபூதி போட்டுரு. சரி. ம், ம்.